வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 565 நாட்களாகிறது. இந்நிலையில் பல்வேறு நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடந்துள்ளன. மிக முக்கியமாக 2, 3 நிகழ்வுகளை நாம் பேச வேண்டும். தோழர்கள் ஏற்கனவே கேட்டிருந்தார்கள். மறைந்த போப்பாண்டவர் அவர்களை பற்றி பேசுங்கள் என்று. அதை பற்றியும் இன்று பேசவிருக்கிறோம். அதற்கு முன்பாக மிக முக்கியமாக அமெரிக்கா மிக அதிக அளவிலாக சைனா மீது வரியை விதித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது அவர்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் அல்லது அங்கிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களை குறைத்து விட்டதாகவும், அதன் பிறகு பெரிய அளவில் இது சீனாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு எண்ணம் பல இடங்களில் பரவியது. தற்போது ட்ரம்ப் சீனாவுடன் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும், இந்த வரி விதிப்பானது குறைக்கப்படும் என்றும் ஒரு பக்கம் கூறியதாக தகவல்கள் வருகின்றன. அதே நேரம் இது குறித்து சீனா இன்னும் எந்த ஒரு முழு அதிகாரப்பூர்வமான தகவல்களை வெளியிடவில்லை. இப்படி இதை குறித்தும் பேச வேண்டியிருக்கிறது. மேலும் லெபனான் பற்றியும் நாம் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த ட்ரம்ப் இதை பத்தி பேசும்போது இது கரெக்டா ஏப்ரல் 2ஆம் தேதி 3ஆம் தேதியில அவர் இதை அனௌன்ஸ் பண்ணாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே போச்சு. சைனா மேலதான் மிக கடுமையான வரி விதிப்பு இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் இது வந்து ஒரு ட்ரேட் வார் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரேட் வார் அப்படின்னு சொன்னோன்னே சைனா தரப்புல இருந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய சைனா சைனீஸ் எம்பசியே வந்து எழுந்துச்சு. அது வர்த்தக போரா இருந்தாலும் சரி, இல்லை எந்த போரா இருந்தாலும் சரி, எதையா இருந்தாலும் பார்க்க நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறமேல அங்கேருந்து பத்திக்கிச்சு, உலகமே கவனிக்க ஆரம்பிச்சது. இது வந்து வெறுமனே எல்லா நாட்டுக்கும் வரி போட்ட மாதிரி இல்லை, இது வந்து 1 to 1 அமெரிக்கா வர்சஸ் சீனான மாதிரியே போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அது ஒரு லெவல் தாண்டி போய் ட்ரம்ப் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்கேருந்து ஒரு பதிலும் வரல. ஆக்சுவலா இதுல வந்து யாருக்கு பாதிப்பு அதிகம்? இந்த ஒரு மாசத்துல யாரு பாதிப்பு அடைஞ்சிருக்கா? யார் இறங்கி வர்றா? இந்த வெளிப்படையான விஷயம் தான். அமெரிக்காவினுடைய ட்ரேட் வார் அட்டர் ஃபெயிலியர், அவ்வளவுதான். இதுல வேற ஒன்னும் ஒளிவு மறைவுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஏன்னா சைனா கிட்ட இவங்களால வந்து போட்டி போடக்கூடிய சூழல் வந்து இவங்களுக்கு இல்ல. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. பல குளறுபடிகள் இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல குறிப்பா வந்து பொருளாதார ரீதியான விஷயங்களை பொறுத்தளவுல வந்து பல்வேறு குளறுபடிகள். அதுல அவருடைய முக்கியமான இந்த பினான்ஸை பொறுத்தளவுல, அதாவது பொருளாதாரத்தை பொறுத்தளவு ட்ரெஷரி செக்ரட்டரியா இருக்கிறது பெசன்ட் ஒருத்தர். இன்னொன்னு அவருடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா இருக்கிற ஸ்டீவ் மிரான் அப்படிங்கிறவரு. அதே போல இன்னொரு எக்கனாமிக் அட்வைசர் வந்து அவருக்கு இருக்கிறாரு. இந்த 3 பேரும் தான். அவர் பேர் வந்து பீட்டர் நெவாரோ. இவங்க 3 பேரும் தான் வந்து இந்த ட்ரேட் வார் ரிலேட்டடான விஷயங்களை வந்து ரொம்ப கூர்மையா வந்து திட்டமிடல் பண்ணவங்க. அதுல குறிப்பா வந்து ஸ்டீவ் மிரான்ங்கிறவர் தான் வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப தீவிரமா வந்து ரெடி பண்ணவர். இந்த திட்டத்தை வந்து ரெடி பண்ணவர் வந்து ஸ்டீவ் மிரான் தான். இப்போ ஸ்டீவ் மிரான் வந்து அவருடைய ஸ்பீச்ல இது வந்து இந்த இந்த ட்ரேட் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு லெக்சர் வந்து கொடுத்திருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, உலக நாடுகள் நாங்க இந்த உருவாக்கி இருக்கிற இந்த உலக ஒழுங்கு கட்டமைப்பு யூனிபோலார் மூவ்மெண்ட்ல அமெரிக்காவினுடைய பணத்தை வந்து பயன்படுத்தி வர்த்தகத்தை நடத்துறாங்க. அப்ப அமெரிக்காவினுடைய பணம் வந்து உலகத்தினுடைய வர்த்தகத்துக்கு பயன்படுது, உலக நாடுகளினுடைய வர்த்தகங்களுக்கு பயன்படுது. அதே மாதிரி உலகத்தினுடைய பாதுகாப்பையும் வந்து அமெரிக்கா உறுதிப்படுத்துது. இப்படி பல்வேறு வகையில அமெரிக்கா வந்து உலகத்துக்கு பெருமளவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கு. அதற்கான ஷேரை வந்து அவங்க கொடுக்கல. அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற பாதுகாப்புக்கான ஷேரை கொடுக்கல. எக்கனாமிக் பாதுகாப்பு, ட்ரேட் பாதுகாப்பு, அதே போல
மிலிட்டரி பாதுகாப்பு. ஸோ அமெரிக்கா இல்லைன்னா இந்த உலகம் வந்து அழிஞ்சு போவோம், நாங்க தான் வந்து காப்பாத்திட்டு இருக்கோம். அதை வந்து இந்த உலகத்துல வந்து யாரும் அந்த நன்றி விசுவாசம் வந்து யாருக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு பேசியிருந்தாரு. இப்ப அதற்கான இப்போ நாங்க வந்து இவ்வளவு காலம் பாதுகாத்ததுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறது தான். இது எப்படின்னா லூட்டிங், திருடுறது, கொள்ளையடிக்கிறது. இதுதான் வந்து அவங்களுடைய திட்டமாவே வந்து அவரு பிளானை வந்து சொன்னது. இந்த பிளான் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இவ்வளவு காலம் நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம், அதற்கான பணத்தை வந்து நமக்கு கொடுக்கல யாரும், இது வந்து முறை கிடையாது, இப்ப இனிமே வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த ட்ரேட் பாலிசியை வந்து ஒரு போட்டிருக்கிறதா அவரே வந்து வெளிப்படையா பேசியிருந்தார். உன்னை யாரு முதல்ல இங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நீ எதுக்கு குளோபல் ரிசர்வ் கரன்சியை உருவாக்கி வச்சிருக்க? உன் பணத்துல எதுக்கு ட்ரேடிங் பண்ணும் உலகம்? எதுவும் ரூல்ஸ் இருக்கா? இல்ல உனக்கு வந்து அதுவும் உலகத்துல இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து உன்னை தேர்ந்தெடுத்து நீ உலகத்தை வந்து ஆட்சி பண்ணிக்க, உலகத்தினுடைய கட்டமைப்பை நீயே பார்த்துக்க, உலகத்தினுடைய ராணுவ பொறுப்பை வந்து போலீஸ்மேன் பொறுப்பை நீயே வச்சுக்கன்னு சொல்லி யாராவது உலகத்துல தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களா அமெரிக்காவை? அமெரிக்கா இந்த எக்ஸாபிட்டன் ப்ரிவிலேஜ்னு சொல்ற இந்த டாலரினுடைய மதிப்பை பயன்படுத்திக்கிட்டு அதனுடைய கரன்சியை வந்து உலகத்தினுடைய ட்ரேட் வர்த் கரன்சியா வச்சுக்கிட்டு 36 ட்ரில்லியன் கடன் வாங்கி இருக்குது. உலகத்துல வேற எந்த நாடும் 36 ட்ரில்லியன் கடன் வாங்கல. அமெரிக்கா தான் 36 ட்ரில்லியன் கடன் வாங்கியிருக்கு. அப்படி வாங்கிட்டு இருக்கிற இந்த பவரை கொடுத்ததே வந்து உலகத்தினுடைய மற்ற நாடுகள் எல்லாம் இந்த நீ கொடுத்திருக்கிற சிஸ்டத்தை வந்து மதிச்சதுனாலதான். இப்ப அதுக்கு நீ தான் வந்து அவங்களுக்கு கைமாறு பண்ணணுமே தவிர உலக நாடுகள் உனக்கு கைமாறுறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு 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 இர்ரேஷனலான ஃபிகர் தான் வந்து இந்த திட்டத்தையே வந்து வடிவமைத்து கொடுத்தது. அதே போல பீட்டர் நெவேரோங்கிறவரை தான் எலான் மாஸ்க்கு பீட்டர் ரிட்டையர்டோ அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி வந்து அவருடைய ட்வீட்ல வந்து எழுதியிருந்தார். இதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரியான அறகுறைகள் தான் வந்து இந்த திட்டத்தையே வடிவமைச்சு கொடுத்தாங்க. பெசன்ட் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அதாவது அவருடைய ட்ரெஷரி செக்ரட்டரியா இருக்கிற பெசன்ட், சைனா வந்து உற்பத்திகளை ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கு, நியாயமில்லாத அளவுக்கு வந்து உலகத்தினுடைய உற்பத்திகளை பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது சஸ்டைனபிள் கிடையாது, அது தொடர்ந்து வந்து உற்பத்திகளையே பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ இவங்க எல்லாத்தையும் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உலகத்துல வந்து எப்படி அவங்க கூட வந்து உறவு வச்சுக்க முடியும், வர்த்தக உறவு வந்து எப்படி வச்சுக்க முடியும்? ஸோ அதனால அவங்க வந்து அவங்களுடைய பாலிசியை வந்து மாத்தணும், அவங்களுடைய உற்பத்தி பாலிசியை மாத்தணும், அவங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை வந்து மாத்தணும். அவங்க பெரிய சிக்கல்ல மாட்டிட்டாங்க, அதுல இருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு உதவி பண்றதுக்கு தான் அமெரிக்கா வந்து டாரிஃப் போடுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்ன மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க? ஏன்னா அமெரிக்கா வந்து இத்தனை ஆண்டு காலம் இதைத்தான் பண்ணிட்டு இருந்தது. உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கு தேவையான விஷயங்களையும் வந்து கொடுக்கறது, மிரட்டுறது, ஆயுத உற்பத்தியை பண்ணி கொடுக்கறது, எல்லாமே பண்றது. அமெரிக்கா உள்ள இருக்கிற நிறுவனங்கள், மொனோபொலிஸ்டிக்கான நிறுவனங்கள் தான் உலகத்தினுடைய மார்க்கெட்டையே ஆக்குப்பை பண்ணி வச்சிருந்தாங்க. தண்ணி முத கொண்டு அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் உலகம் முழுக்க வித்துக்கிட்டு இருக்குது. அந்தந்த நாடுகள்ல தண்ணியை எடுத்து உலகம் முழுக்க வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இவ்வளவு காலம் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சைனா வந்து உற்பத்தி பண்ணுது, இவங்களால போய் அவங்க கூட காம்பீட் பண்ண முடியல. ஒன்னொன்னு சைனா வந்து உற்பத்தியை வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்கு, அதனால உலகத்துல வந்து அவங்க கூட ட்ரேட் வச்சுக்க முடியாது, அது மிகப்பெரிய சிக்கல். சைனாவுக்கு அது மிகப்பெரிய சிக்கல். அதனால சைனாவை காப்பாத்துறதுக்கு தான் இந்த ட்ரேட் பாலிசியை வந்து நாங்க எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுங்கிறது எவ்வளவு அயோக்கியத்தனமான விஷயம். சோ இப்படியான ஆட்கள் தான் வந்து இந்த திட்டமிடல வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்ப இது கம்ப்ளீட் அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சைனாவினுடைய பிரசிடென்ட் இவங்கள மதிக்கவே இல்லை, சீண்டவே இல்லை. சைனாவினுடைய வெளியுறவுத்துறை சொல்லுது இவங்க வந்து பர்பேரியன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே பேசுது. இவங்க பர்பேரியன்ஸ் யூனிலேட்டரலா வந்து ட்ரேட் பாலிசிய
உலகம் முழுக்க வந்து டேரிஃப் போடுறாங்க, இவங்க பர்பேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி இவங்கள குற்றம் சாட்டுது. இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டு அது எந்த நாட்டின் தலைவர்கள் மீதோ எந்த நாட்டின் மீதோ வந்து வச்சது கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க நடந்துகிட்டாங்க, அந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டாங்க. இப்ப அதனால வந்து அவங்க சொல்றாங்க, அவங்க மதிக்கவே கிடையாது, இவங்கள வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியன் நாடுகள்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினார், ட்ரேட் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினாரு. அவங்க கூட தான் ஒரு உறவுகளை மேம்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாரே தவிர அமெரிக்காவினுடைய மார்க்கெட்டையும் அவங்க சீண்டல, அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் அவங்க மதிக்கல, அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாவே மதிக்கல. அவங்க விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க, நீ போ அப்படின்ட்டு. இவங்களாதான் இப்ப பேசிக்கிறாங்க, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். சைனா வந்து டீல் வந்து முடிய போற கண்டிஷன்ல இருக்கு, நாங்க சைனா கூட பேசுறோம், இவ்வளவு இதெல்லாம் வந்து நாங்க தொடர்ந்து வச்சுக்க மாட்டோம், இவ்வளவு டேரிஃப் எல்லாம் இது ரொம்ப அதிகம், இதெல்லாம் நாங்க குறைச்சிருவோம், ஓரளவுக்கு வச்சிருப்போம் ஆனாலும் வந்து குறைச்சிருவோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. இவரை யாரு அவ்வளவு போட சொன்னா, யாரு குறைக்கிறேன்னு சொல்றா? சோ எதுவுமே திட்டமிடல் கிடையாது, எல்லாமே வந்து தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டாங்க, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்க, எல்லாத்துல இருந்து இன்னைக்கு பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. கம்ப்ளீட்டா வந்து இவங்க சரண்டர் ஆயிட்டாங்க, சைனா கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த போர ஆரம்பிச்சு இவங்களால வெற்றி அடைய முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே சரண்டர் ஆயிட்டாங்க. இதுல வேற ஒரு காரணம் என்னன்னாக்க, சைனா வந்து தன்னுடைய ட்ரேட்ல இருந்து கட் பண்ணிடுறது, சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற வர்த்தக உறவுகளை கட் பண்ண. ஏன்னா முழுக்க முழுக்க சைனாவை நம்பி அமெரிக்காவினுடைய வர்த்தகம் வந்து இருக்கு. அத கட் பண்ணணுங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருந்தது. ஏன்னா பின்னால் வரப்போற போருக்கு இந்த இந்த ட்ரேட் உறவுங்கிறது மிகப்பெரிய சிக்கலா இருக்கும். ஏன்னா இதுதான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த பிரச்சனை. ரஷ்யாவினுடைய சீப் எனர்ஜியை நம்பி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் அமெரிக்கா இப்படி ஒரு போரை வந்து திணிச்சுது யுக்ரைன்ல. அதுல இருந்து அவங்களால வெளிவர முடியல. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார சிக்கல்களை வந்து எதிர்கொண்டாங்க. அதற்கு காரணம் அவங்க வந்து ஏற்கனவே ரஷ்யாவினுடைய எனர்ஜி ரிசோர்சஸ நம்பி அவங்களுடைய பொருளாதாரத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. அது திடீர்னு துண்டிச்சுக்க முடியல, போர் ஏற்பட்டதுக்கு அப்புறம் துண்டிச்சதுனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னா பொருளாதாரம் சிதைஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா இன்னைக்கு முழுக்க முழுக்க டிபெண்ட் பண்ணியிருக்கு சைனாவினுடைய மார்க்கெட்டை, சைனாவினுடைய மேனுஃபேக்சரிங் இதை வந்து நம்பி இருக்கு. ஸோ அதனால அதை வந்து டீகப்புள் பண்ணணும், கம்ப்ளீட்டா வந்து இவங்களையும் அவங்களையும் துண்டிச்சுக்கணும். துண்டிச்சுக்கிட்டாதான் வந்து போர் நடத்தும் போது இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஃபேஸ் பண்ற பிரச்சனையை வந்து அமெரிக்கா ஃபேஸ் பண்ணாம இருக்கும் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இதை பண்ணதாகவும் ஒரு பக்கம். அதுவும் அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். ஆனா அதுவுமே சஸ்டைனபிளான பிரச்சனையா இல்லை இன்னைக்கு. ஏன்னா என்னென்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அதாவது துண்டிக்கும் போது, இந்த ட்ரேட் உறவுகளை துண்டிக்கும் போது பொருளாதார சிக்கல் உருவாயிடுச்சு. இதை ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு அங்க வந்து கட்டமைப்பு கிடையாது. நம்ம இதை ஏற்கனவே பேசிட்டோம், கட்டமைப்பு கிடையாது, அதற்கான திட்டமிடல் கிடையாது, அதற்கான உழைப்பாளர்களை தயார்படுத்தல, கல்விகள் வந்து அந்த மாதிரி கொடுக்கல, எதுவுமே பண்ணாம மொட்டையா நான் வந்து இங்க துண்டிப்பேன், அதனால அங்க வந்து எனக்கு எல்லாமே உற்பத்தி ஆயிடும், எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணி அங்க உற்பத்தி பண்ணிடுவாங்கன்னா எல்லாம் கிறுக்கம் கிடையாது. அங்க கொண்டுட்டு போய் போடுறதுக்கு காசை போட்டாக்க உற்பத்தி பண்றதுக்கான கட்டமைப்பு வேணும், அதே போல ஆட்கள் வேணும், அது செய்யறதுக்கான ஆட்கள் வேணும். எதுவுமே இல்லாம எந்த ரிசர்ச்சும் பண்ணாம நேரா கொண்டு போய் பணத்தை போட்டாக்க உற்பத்தி பண்ணக்கூடிய எதுவும் மாய மந்திரம் எதுவுமே கிடையாது யார்கிட்டயும். ஸோ அதனால யாரும் வந்து போட போறது கிடையாது. பணத்தை வந்து போட்டு முதலீட போட்டு எந்த தொழிலையும் வந்து பண்ண போறது இல்லை. இவங்க எதுவுமே யோசிக்காம இதெல்லாம் நடந்துரும் அதெல்லாம் நடந்துரும்னு சொல்லி எதையுமே யோசிக்காம ஒரு திட்டத்தை முடிவெடுத்துட்டு கடைசியா இன்னைக்கு பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதுதான் அவங்க யுக்ரைன்ல ரஷ்யாவை குறைச்சி மதிப்பிட்டு ரஷ்யா கூட போய் சண்டை போட்டு ரஷ்யாவை வீக்கன் பண்ணிடலாம், ரஷ்யாவின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடலாம்னு சொல்லிட்டு அங்க போனாங்க. அங்க கம்ப்ளீட்டா ராணுவ ரீதியா தோல்வி அடைஞ்சு இன்னைக்கு வெளியேற வேண்டிய நிலையில தள்ளப்பட்டாங்க. சைனா கூட இன்னைக்கு வர்த்தக போர்ல ஈடுபடுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க, கடைசி ஆரம்பத்திலேயே தோல்வி அடைஞ்சு ஒடியாற வேண்டிய நிலை
நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்ப இதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு எதிர்கொண்டு நின்றுகிட்டு இருக்கிற ஈரான் பிரச்சனையும் இருக்கு. ஈரான் பிரச்சனையிலே இதே மாதிரியான ஒரு சிக்கல் தான் வந்து அவங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட அங்கேயும் வந்து பின்வாங்கி ஓட வேண்டிய நிலை தான் ஏற்படுங்கிறது தான் நம்மளால இதுல இருந்து சொல்ல முடியுது. ஸோ அதனால இது இது வந்து யாருக்கும் வெற்றின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி. அமெரிக்கா கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிடுச்சு சைனா கிட்ட அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து சொல்ல முடியும். ஓகே தோழர். இது வந்து இந்த ட்ரேடு வார பொறுத்த வரைக்கும் இதோட சுச்சுவேஷனு. இன்னொன்னு வந்து அவரு ட்ரம்ப் தொடங்கும் போதே சொன்னது. அதாவது இந்த 2வது தடவ வந்து ஆட்சி ஏற்கும் போதே சொன்னது என்ன அப்படின்னா, கிரீன்லாந்து, கனடா, அப்புறம் வந்து பனாமா கெனால் இது எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. அது மிகப்பெரிய அளவுல அவர் மேல விமர்சனமாச்சு. அந்தந்த பகுதிகள்ல இருந்து எதிர்ப்பு வந்துச்சு. சில இடங்கள்ல அந்த பகுதிகளுடைய ஆட்சி தலைமைகள் வந்து ஓகே பண்ற மாரிலாம் வந்துச்சு. பேச்சு வந்துச்சு. பனாமாவா இருக்கட்டும், இல்ல கிரீன்லாந்தா இருக்கட்டும் இங்கலாம். கனடா மட்டும் இன்னமும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இத பத்தியெல்லாம் சமீபத்தில் நேத்து முந்தா நாளோ கேட்ட ஒரு கேள்விக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்ட்ட கேட்டிருக்காங்க. நீங்க வந்து அத அந்த 3 இடத்தையும் சொல்லி, இதெல்லாம் எடுத்துக்குவேன்னு சொன்னீங்க. ஆனா வந்து உங்கள எல்லாரும் ட்ரோல் மெட்டீரியலா மாத்திட்டாங்க. உங்கள வச்சுலாம் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? அப்படியே விட்டுருவீங்களா? அவ்வளோதானா? அப்படின்னா, இது கண்டிப்பா ட்ரோலுக்கான விஷயம் கிடையாது. அவங்க என்ன கேலி பண்ணா பண்ணிட்டு போகட்டும். நான் இத வந்து ட்ரோல் பண்றதுக்கான ஒரு விஷயமாவும், பொழுதுபோக்குக்காக நான் சொல்லல. நான் சீரியஸா தான் இருக்கேன். 200, 250 பில்லியன் வந்து எவரி இயர் வந்து கனடாவோட பாதுகாப்புக்கு நாங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஏன் செலவு பண்ணணும்? அத பேசாம எங்களோட ஒரு மாநிலமே இணைச்சிரலாம்ல. 50 மாகா மாநிலங்கள் இருக்கு. இன்னொரு மாநிலத்த சேர்த்தரலாம். 51 சேர்த்தரலாம். நான் எல்லாத்தையுமே சீரியஸா தான் இருக்கேன். அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்போ இவ்ளோ அடி வாங்கின பிறகும், இதெல்லாம் வந்து இவரு இப்ப தான் சொல்றாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திரும்ப சொல்றாரு. நம்ம வந்து ஏப்ரல் 1 வீக்ல நடந்துச்சு. ஏப்ரல் கடைசி வீக்ல இப்ப இருக்கோம். இதுக்குள்ள மிகப்பெரிய அவர் போட்ட பிளான் எல்லாம் பெரிய லாஸ்ன்னு அவருக்கே கண்கூடா தெரியுது. பெரிய இதுல தான் வந்திருக்கு. நெகட்டிவ்ல தான் போயிருக்கு அப்படின்னு. இன்னமும் ஸ்ட்ராங்கா வந்து நான் இந்த இடத்துல எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றது, அவரு சும்மா பொழுதுபோக்கா சொல்றாரா? இல்ல அவரு தெரிஞ்சு பேசுறாரா? தெரியாம பேசுறாரா? மத்தவங்கலாம் சொல்ற மாரி, ஏங்க அவரெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க, சும்மா பேசுறாருங்க. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல ஸ்ட்ராங்கா வச்சு பேசுறாரா? அரசியல் வந்து ஸ்ட்ராங்கான அரசியல்லாம் கிடையாது. என்ன விஷயம் என்னன்னாக்க, இதுல அடிப்படையான விஷயம் வந்து ஏன் கிரீன்லாந்து, ஏன் கனடா வந்து அவருக்கு தேவைப்படுது அப்படின்னா, பனாமா கனாலினுடைய பிரச்சனைங்கிறது வேற. பனாமா கனால் ஏன் தேவைன்னாக்க, சைனாவுக்கு போற போக்குவரத்தை தடை பண்ணணும், மேரிடைம் போக்குவரத்தை. ஸோ அதற்காக அவருக்கு பனாமா கனால் வந்து தேவைப்படுது. சைனாவுக்கு போற போக்குவரத்தை தடை பண்றதுக்கு. அதற்காக தான் வந்து இங்க நம்ம பகுதிகள்லயும் வந்து இந்த சிக்கல்கள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வேற ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால இது வந்து பனாமா கனால் ஏன் தேவைன்னா, சைனாவினுடைய மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து உடைக்கணுங்கிறது தான். அதுக்கு அவருக்கு பனாமா கனால் தேவை. அதே போல அவருக்கு ஏன் கிரீன்லாண்டும் கனடாவும் தேவை அப்படின்னா, அமெரிக்கா வந்து $36 வந்து கடன் வச்சிருக்கு. இந்த $36 கடன் கொடுக்கிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வலுவா இல்ல. அதுக்கு அடைக்க முடியாத நிலை தான் இருக்கு. எவ்ரி இயரும் வந்து அந்த கடன் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ இப்போ இந்த 36 கடனை வந்து அடைக்கிறதுக்கான சூழல் இல்ல. இப்போ இந்த வருஷமே வந்து அது $1 ட்ரில்லியன் மேல வந்து வட்டி கொடுக்கணும். இது கொடுக்கலன்னா டிஃபால்ட் ஆயிடும் அந்த நாடு. மிகப்பெரிய சிக்கல். ஸோ அதனால அவர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப இத வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கான வழிமுறைகள் வந்து அவங்ககிட்ட இல்ல. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல ராணுவ ரீதியான வலுங்கிறது இன்னைக்கு கேள்விக்கு வந்துருச்சு அமெரிக்காவினுடைய ராணுவ வலு. அவங்க பவர் ப்ரொஜெக்ஷன் வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கிற பேசஸ், அவங்க உலக நாடுகள் கூட ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒப்பந்தங்கள், இரு நாட்டு உறவுகள், அதே போல ஆஹ், பல்நாட்டு உறவுகள், அது வந்து நேட்டோ அலைன்சஸ், அதே போல இங்க குவாடு ஒப்பந்தம்,
சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒப்பந்தம், சவுத் கொரியாவுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒப்பந்தம், ஆக்கஸ் உடன்படிக்கை, இப்படி பல்வேறு உடன்படிக்கைகள், பிலிப்பைன்ஸுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒப்பந்தம், இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள். இந்த ஒப்பந்தங்கள் மூலமா அந்த நாடுகள்ல தங்களுடைய பேசஸ உருவாக்கிக்கிட்டு அந்த நாட்டை வந்து தன்னுடைய ஆதரவு நாடா மாத்தி வச்சுக்கிறது. அப்ப போர்ன்னு அந்த பகுதியில ஏற்பட போகுது இல்ல தேவைப்படுது அப்படின்னா அந்த நாட்டின் மூலமா வந்து போரை தொடுக்கிறது. அப்ப அவங்க பின்னாடி நின்று உதவி பண்றது. இப்படிதான் வந்து அவங்க வந்து உலகத்தை வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க இத்தனை ஆண்டு காலமா. இது வந்து ஒண்ணு அவங்களுடைய இந்த பேசஸ், இன்னொன்னு பல்வேறு நாடுகள்ல அவங்க ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த உடன்பாடுகள், இராணுவ உடன்பாடுகள். இது 2வது விஷயம். 3வது விஷயம் அவங்க எப்படி வந்து இந்த பவர் ப்ரொஜெக்ஷனை வந்து பண்ணாங்கன்னா அவங்களுடைய நேவல் ஃபோர்ஸ், நேவல் ஃபிளீட் தான் வந்து அவங்களுடைய பவர் ப்ரொஜெக்ஷனுடைய சுப்பீரியர் ஃபோர்ஸ்னாக்க வந்து ஃபிளீட். மெரைன் கார்ப்ஸ் வந்து ரொம்ப பலமானது, அமெரிக்காவினுடைய மெரைன் கார்ப்ஸ். இதுதான் வந்து அவங்களுடைய பவர்ஃபுல் டூல். இப்ப இந்த ஃபிளீட், நேவல் ஃபிளீட் பவர்ஃபுல்லானதா இருந்தது, பேசஸ் வந்து பவர்ஃபுல்லானது இருந்தது. 3வது உறவுகள், இராணுவ ரீதியான உறவுகள் மற்ற நாடுகள் கூட இருக்கிறது. இப்ப இதன் மூலமா தான், இந்த 3 பவர் மூலமா தான் வந்து அவங்க வந்து பவர் ப்ரொஜெக்ஷன் வந்து உலக நாடுகள்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் மூலமா மற்ற நாடுகளை வந்து சப்ஜுகேட் பண்றது, அடிமையாக்குறது, இல்ல எதிர்த்து பேசுறவங்கள ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துறது, போர் தொடுக்கிறது, அந்த நாட்டையே வந்து அழிக்கிறது. இது எல்லா விஷயத்தையும் இந்த இந்த விஷயங்கள் மூலமா தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுல நம்ம ஒவ்வொன்றா எடுத்துப்போம். ஒண்ணு அவங்களுடைய ஃபிளீட், நேவல் ஃபிளீட். நேவல் ஃபிளீட் நிலை என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யமன் அன்சாருல்லா அமைப்பை எதிர்கொள்ள முடியாம அவங்களுடைய நேவல் ஃபிளீட் ஓடி ஒளிய வேண்டிய நிலையில இருக்கு. என்னன்னா அவங்க இப்ப 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அந்த பகுதிக்கு இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 3 ஏர்கிராஃப்ட் கேரியர் இந்த பகுதிக்கு வந்துட்டு திரும்பி போயிடுச்சு. அதனால எதுவும் பண்ண முடியல. இப்ப 2 ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒண்ணு வந்து வின்சன், இன்னொன்னு ஹாரி ட்ரூமன். 2 ஏர்கிராஃப்ட் கேரியரும் யமனை வந்து நெருங்க முடியல. யமன்ல இருந்து 1200 கிலோமீட்டர் தள்ளி நின்றுதான் வந்து அவங்களுடைய தாக்குதலை நடத்துறாங்க. அப்போ 1200 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்றுட்டு தான் வந்து நீ வந்து தாக்குதல் நடத்த வேண்டிய நிலையில இருந்தீங்கன்னா உங்களுடைய நேவல் ஃபிளீட்டினுடைய பவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு கேள்விக்கு வந்துருச்சு. ஏன்னா ராணுவ தொழில்நுட்பத்துல இன்னைக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. மிசைல் தொழில்நுட்பம், ட்ரோன் தொழில்நுட்பம், ஏஐ வந்து ட்ரோன்ல பயன்படுத்துறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து ராணுவ ரீதியா மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இதை வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியல. உங்களுடைய ராணுவ பலமா இருந்த நேவல் ஃபிளீட்டுங்கிறது இன்னைக்கு சிட்டிங் டக்கா மாறுது. என்னன்னா பக்கத்துல வந்து தாக்குதல் நடத்த முடியாது. இப்போ F-13, F-16, F-35 இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விமானம் தாங்கி கப்பல்கள்ல இருந்து தான் வந்து தாக்குதல் நடத்துது. 1500 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து தான் வந்து தாக்குதல் நடத்தணும்னா அப்ப இந்த இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரினுடைய மதிப்பே வேஸ்டா போயிடுது இல்ல. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு எதுக்கு வந்து இந்த இவ்வளவு செலவு பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போட்டு இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து நிறுத்திருக்கணும். இதனுடைய செலவீனங்கள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்படி பல்வேறு வகையில இவங்களுடைய நேவல் ஃபிளீட் எஃபிஷியன்சி வந்து இன்னைக்கு கேள்விக்கு வந்துருச்சு. ஏன்னா எதிர்கொள்ள முடியாத நிலையில இருக்காங்க. இத்தனைக்கும் மிகவும் ஏழ்மையான ஒரு 10 வருஷம் ஒரு இனப்படுகொலை போரை எதிர்கொண்ட ஒரு நாட்டினுடைய அமைப்பு கிட்ட இவங்களால வந்து இவங்களுடைய நேவல் ஃபோர்ஸ் மூலமா வந்து டாமினேட் பண்ண முடியல, அவங்கள வந்து அடிபணி வைக்க முடியல. இப்ப நேவல் ஃபோர்ஸும் கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு. இனிமே எங்கேயுமே போய் நேவல் ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டு இவங்களால வந்து பெரிய அளவுக்கு போரை நடத்த முடியாதுங்கிற நிலை தான் இன்னைக்கு இருக்கு. அதுவும் பெரிய நாடுகள், பியர் காம்படிட்டரா இருக்கக்கூடிய சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள்கிட்ட எல்லாம் இவங்க நேவல் ஃபிளீட் போகவே முடியாது. அந்த அளவுக்கு சிக்கல்கள் வந்து இவங்களுக்கு இருக்கு. அப்போ இவங்களுடைய பவர் ப்ரொஜெக்ஷன்ல முக்கியமான டூல் வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு வேஸ்டட் ஆயிடுச்சு. அடுத்து 2வது டூல் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற பேசஸ். இன்னைக்கு உதாரணத்துக்கு
வெஸ்ட் ஏஷியாவை எடுத்துப்போம், மத்திய கிழக்கு நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்திய கிழக்குல இருக்கிற நாடுகளினுடைய பேசஸ் எல்லாமே அதனுடைய செக்யூரிட்டி, அதனுடைய நிலைத்தன்மைங்கிறது மிகப்பெரிய கேள்விக்கு வந்துருச்சு. ஏன்னா ஈரான் தாக்குதல் நடத்தினதை எதிர்கொள்ள முடியல, ஈரான் தாக்குதல் நடத்துறதை தடுக்க முடியல, இஸ்ரேலாலேயே தடுக்க முடியல. ஏன்னா இஸ்ரேல் தான் உலகத்திலேயே அதிகமா ப்ரொடெக்ட் பண்ணப்படுற ஏர் டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டையே வந்து பாதுகாத்துக்க முடியல இந்த ஏர் டிஃபென்ஸ்னால. அப்போ இவங்களுடைய பேசஸ் எல்லாமே பெரிய சிக்கலுக்கு வந்துருச்சு. பேசஸினுடைய செக்யூரிட்டிங்கிறது மிகப்பெரிய சிக்கலுக்கு வந்துருச்சு. இப்போ மூன்றாவதா இருக்கிறது அவங்க இந்த அலைன்சஸ், உலக நாடுகள் கூட, பல்வேறு நாடுகள் கூட ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற அலைன்சஸ். இன்னைக்கு அந்த அலைன்சஸ்லயுமே மிகப்பெரிய குளறுபடிகள் தான் இருக்கு. ஏன்னா இவங்க இப்ப நீங்க டிபிபின்னு சொல்லிட்டு டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு, ட்ரேட் ஒப்பந்தத்தை போட்டு தான் வந்து சைனாவை கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாத அளவுக்கு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு உருவாக்கப்பட்டது தான் வந்து டிபிபி, டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப். அந்த உடன்பாட்டை ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் உடைச்சு போட்டாரு. இப்படி பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நாடுகள் கூட இருக்கிற உறவுகள் வந்து இன்னைக்கு பெரிய சிக்கல்ல இருக்கு. அமெரிக்கா கூட உறவு வச்சுக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து அவங்களுடைய பவர் ப்ரொஜெக்ஷனை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்கு உண்டாக்கிடுச்சு. இவங்களுக்கு பவர் ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா யாரையும் வந்து எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ரஷ்யால போய் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. அதனால மிலிட்டரி பவர் கிடையாது, எவனும் மதிக்க மாட்டாங்கிறான் ஊர்ல. ஒரு காலத்துல மதிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு மதிக்க மாட்டேன்றான், எல்லாரையும் எதிர்க்கிறான். இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த $36 ட்ரில்லியன் எப்படி கடனை அடைக்கிறது? ஏற்கனவே பயந்துகிட்டு இருந்தானுங்க. அதன் மூலமா நம்ம வந்து அவங்களை ஏமாத்தி இந்த இத்தனை $1 ட்ரில்லியன் வந்து கடனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். இன்னைக்கு எவனும் மதிக்க மாட்டேன்றான். டாலருக்கு மதிப்பு இருக்குமான்னு தெரியல. டாலருக்கு எதிரான பெரிய அளவுக்கான நடவடிக்கைகள் வந்து மற்ற நாடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்மளால வச்சிருக்க முடியாதுன்னா கடனை அடைக்க முடியாது. இப்போ கடனை அடைக்கலைன்னா இந்த கடனுக்கான கொலாட்ரல் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த கொலாட்ரலுக்காக தேவைப்படுற இடமா தான் வந்து அவங்க கனடாவையும் கிரீன்லாண்டையும் பாக்குறாங்க. ஏன்னா கனடாவில் பெரிய அளவுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதே போல ஆயில் ரிசோர்சஸ் இருக்கு, மிகப்பெரிய பகுதி. அதே போல கிரீன்லாண்ட்லயும் பெரிய அளவுக்கு எனர்ஜி ரிசோர்சஸ் இருக்கு, ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து வளங்கள். இப்போ இந்த வளங்கள் எல்லாம் வந்து கொலாட்ரலா பயன்படுத்திக்கலாம், அவங்களுடைய கடனுக்கான கொலாட்ரலா அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இதை சர்வை பண்ண முடியல, சரி இது ஓகே, இப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா நான் வந்து கொலாட்ரல் வச்சுக்கிட்டு மேலும் வந்து என்னுடைய கடனை வந்து டிஃபால்ட் ஆகாம நான் பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குன்னா அதை எப்படி வந்து நான் எடுத்துக்க முடியும்னா, இன்னைக்கு எல்லா பகுதியிலயும் வந்து அவங்களுடைய ப்ரொபகண்டா இவ்வளவு காலம் வந்து இந்த ஒரு 80 வருடங்கள்ல அவங்க உருவாக்கி வச்சிருந்த 2ஆம் உலக போருக்கு அப்புறம் வந்து அவங்க உருவாக்கி வச்சிருந்த கட்டமைப்புங்கிறது ஒரு இம்பீரியல் கட்டமைப்பா தான் உருவாக்கி இருந்தாங்க. ஏன்னா நேரடியா அவங்க நாட்டுல வந்து ஆட்சி புரியலன்னாலும் அவங்களுக்கு தேவையானவர்களை மறைமுகமா அவங்க வச்சுக்கிட்டு உங்களை வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிதான் வந்து அவங்க இந்த காலனியல் சக்தி மாதிரி தான் வந்து இயங்கிட்டு இருந்தாங்க, நவீன காலனியத்துவ சக்தியா. அதை வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகி போச்சு. இஸ்ரேலினுடைய போருங்கிறது உலகத்துக்கே எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. அமெரிக்கா யாரு, இஸ்ரேல் யாரு, மேற்கத்திய அணி யாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. ஸோ இனிமே மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. ப்ரொபகேண்டாங்கிறது கம்ப்ளீட் ஃபிளாப் ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டுகள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது கம்ப்ளீட் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து இது ஏன் மறைச்சிக்கணும்? ரெண்டாவது, நம்மளுடைய எதிர்கொள்ற பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த இதை எல்லாத்தையும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னா அதுக்கான தீர்வு பழையபடி கலனியல் காலகட்டத்துக்கு வந்து போயிடலாம். நமக்கு இப்ப இருக்கிற பலத்தை பயன்படுத்தி, குறிப்பா வந்து நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நம்மளுடைய அடிமைகளை பிடிச்சுக்கிட்டோம்னா அவனால எதிர்க்க முடியாது, அவனை பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொலாட்ரல் கிடைச்சிருது. பழையபடி வந்து நம்ம இனிமே ஏன் வந்து பயந்துகிட்டு கிடக்கணும்? நம்ம வந்து பலம் இருந்ததுன்னா நம்ம யாரை வேணாலும் பிடிச்சுக்கிட்டு அவங்களுடைய நலத்தை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா நான் வந்து கடனை வந்து நான் சார்ட் அவுட் பிரச்சனையை வந்து கடன் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. இது இது நீங்க கொலாக்கியலா பாத்தீங்கன்னா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ அதனால இது இந்த திட்டமிடல் ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதாங்கிறது அடுத்தது. ஏற்கனவே ட்ரேடு உறவுகள்ல ட்ரேடு வார்ல வந்து என்ன பேக் ஃபயர் ஆச்சு, ட்ரம்ப் ஏன் வந்து பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாருங்கிறது ஒரு பக்கம். அதே மாதிரியான விஷயம் தான் இதுவும். இப்ப இது வந்து இவங்களுடைய திட்டம். சரி, ஓகே, இது போய் பண்ணா நம்ம பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணலாங்கிறது இவங்களுடைய திட்டம். ஆனா அது எப்படி பிளே அவுட் ஆக போகுது, அது என்ன மாதிரியான விளைவுகளை வந்து கொண்டு வர போகுதுங்கிறத பொறுத்துதான் இது சக்சஸ் ஆகுமா தோல்வி அடையுமா, மீண்டும் வந்து அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வி அடையுமா அப்படிங்கிறத இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலையும் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ இதுல திட்டமிடல் இருக்கு, திட்டமிடல் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இது சக்சஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது நம்ம பொறுத்திருந்தாதான் தெரியும். இது மிகப்பெரிய பின்விளைவுகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே தோழர். நம்ம இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் காசா பக்கம் நகரணும்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இந்த ஒரு வாரத்துக்கு உள்ளுக்குள்ள மறைந்த போப்பாண்டவர் அவர் வந்து மிக நெருக்கமா நமக்கு நமக்கு தெரிஞ்சே வந்து பல இடங்கள்ல அவர் பேசியிருக்காரு. காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை நிறுத்தணும், இது மிகப்பெரிய ஒரு தீவிரவாதத்தனமா நீங்க தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துற மாதிரி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிலாம் அவர் பேசியிருந்தாரு. அவர் இறந்ததுக்கு பிறகு வந்து அந்த காசால இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் வந்து சிஎன்என்னுக்கா இல்ல சிஎன்பிசிக்கா தெரியல, பேட்டி கொடுத்துருந்தாரு. அவர் பேட்டி கொடுத்தப்ப என்ன சொன்னாருன்னா, தினமும் நைட்டு 8 மணிக்கு எங்களுக்கு கால் பண்ணிடுவாரு. அதை நாங்க வந்து போப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். தினமும் 8 மணிக்கு கால் பண்ணிட்டு எதிர்க்க அவங்க கூட தான் நாங்க இருக்கோம், இதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அவர்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப நாங்க அந்த வெறும் போனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா அவர் பேசியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் வந்து என்ன தகவல் இருந்துச்சுன்னா, போப்பாண்டவர் இறந்ததுக்கு இரங்கல் செய்தி வந்து இஸ்ரேலுடைய அரசு ட்விட்டர் பேஜ் வந்து போட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரத்தில் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு இது வந்துருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தா, நான் இன்னைக்கு கூட அதுல டெலிகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. போப்பாண்டவர் இறந்ததை வந்து இஸ்ரேலியர்கள் பெருமளவுல கொண்டாடினாங்க உள்ளுக்குள்ள அப்படின்னு. இது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னையா எப்படி இதெல்லாம் நீங்க பண்றீங்க? உங்களுக்கு பெஸ்ட் பூரா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஒரு போப்பாண்டவர் வந்து நீ இந்த அந்த குழந்தைகளை கொள்ளாத, பெண்களை கொள்ளாத, சர்ச்சில் குண்டு போடாதன்னு சொல்றாரு. அதையே நீங்க எதிர்த்து இப்படி கொண்டாட முடியுது? என்ன ஒரு மனநிலைக்கு இவங்க மாறிட்டாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. நம்ம தோழர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, போப்பாண்டவரை பத்தி பேசுங்க அப்படின்னு. நான் கேட்டதை வந்து நீங்க கடைசியா கூட சொல்லுங்க. போப்பாண்டவருடைய இவர் தொடக்கத்துல இருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது போப்பாண்டவர் இறுதி காலகட்டத்துல ரொம்ப நல்ல மனிதரா இருந்திருக்கிறாருங்கிறது உறுதி. அதே போல அவர் ஒரு ஒரு ரேடிக்கலான ஒரு போப்பாண்டவரா இருந்திருக்கிறாரு. இப்போ போப் பிரான்சிஸ் வந்து ரொம்ப ரேடிக்கலான ஒரு மனிதர். அவரு பல்வேறு உரிமை சார்ந்த பிரச்சனைகள்ல வெளிப்படையா பேசக்கூடியவர், ரொம்ப ரேடிக்கலா பேசக்கூடியவரா தான் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரிதான் இந்த காசா இனப்படுகொலை நடக்கும்போதும் அதை வெளிப்படையா பேசினாரு. பல்வேறு இடங்கள்ல வந்து ஒரு தீவிரவாத நடவடிக்கைன்னு சொன்னாரு. இஸ்ரேல் நடத்துறது ஒரு தீவிரவாத நடவடிக்கை, இஸ்ரேல் ராணுவம் வந்து ஒரு தீவிரவாத ராணுவமா இயங்குது, அது ஒரு தீவிரவாத நாடா இயங்குதுங்கிறதையும் பல இடங்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் அவரு முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணுமே பேசாம வழக்கமான போப்பாண்டவர்கள் வந்து ஒண்ணுமே பேச மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதான் கேட்டுட்டு இருப்பாங்க. இவரு வந்து மேற்கத்திய தரப்புக்கு விரோதமான ஒரு ஒரு விஷயமும் வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தாருங்கிறது தான் அவருடைய நடவடிக்கையில இருந்து நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே போப் ஜான் பால் இருந்தாரு. போப் ஜான் பால்லாம் ஒரு காலமும் அமெரிக்காவை எதிர்த்து பேசினதே கிடையாது, ஒரு தடவை கூட பேசினது கிடையாது. மேற்கத்திய தரப்பை எதிர்த்து ஒரு காலமும் அவர் பேசவே மாட்டாரு. அவர் ரேடிக்கலா பேசுனது நம்ம வரலாறுலயே கிடையாது. எந்த போப்பாண்டவர்களும் அந்த மாதிரி பேசுறதும் கிடையாது. இவரு ஒரு விசித்திரமானவர். ரெண்டாவது இவரு ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்துல இருந்து வராத ஒரு லாத்தின் அமெரிக்கன் நாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு மனிதரா இருந்ததுனால இவரு கொஞ்சம் விசித்திரமானவரா இருந்தாரு. ஆனா அதே நேரத்துல இவருடைய இளமை காலத்தை பாத்தீங்கன்னாக்க இவரு வந்து அர்ஜென்டைனால இருந்து வந்தவர். அர்ஜென்டைனால அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற கான்ட்ராஸ் இருந்தாங்க. அதாவது மக்களுக்கு எதிராக, இடதுசாரி அமைப்புகளுக்கு எதிராக, இல்ல இண்டிஜினியஸ் பாப்புலேஷனுக்கு எதிராக வந்து பெரிய அளவுக்கு அடக்குமுறையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த, ஒடுக்குமுறையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அமைப்புகள் இருந்தாங்க.
குழுக்கள் இருந்தாங்க. அதே போல அரசாங்கம் வந்து அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுச்சு. ஏன்னா சர்வாதிகார அரசாங்கம். அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்த குவாந்த்ராஸ். அந்த குவாந்த்ராஸுக்கு ஆதரவா இருந்தவரு ஏன்னா பல்வேறு பாஸ்டர்ஸ், பல்வேறு பாதிரியார்கள் அந்த நாட்டுல வந்து ரெவல்யூஷனரியா இருந்தாங்க. பல ஏன்னா நீங்க லத்தீன் அமெரிக்கன் நாடுகள்ல போனாக்க இந்த ரெவல்யூஷன் தியாலஜி அப்படின்னே ஒரு இது சொல்லுவாங்க. தியாலஜியில வந்து நாட்டமுடைய இந்த மாதிரி பாதிரியார்கள் ரெவல்யூஷன்லயும் வந்து நாட்டமுடையவர்களா இருந்திருப்பாங்க. பல்வேறு ரெவல்யூஷனரி நடவடிக்கைகள்லயும் ஈடுபட்டிருப்பாங்க. நீங்க கியூபன் ரெவல்யூஷன்ல இருந்து இன்னும் பல்வேறு பகுதிகளில் நடந்த ரெவல்யூஷன்ல எல்லாம் வந்து இந்த மதகுருமார்களுடைய பங்களிப்புங்கிறது பெருமளவுக்கு இருந்தது. அப்படியாக அர்ஜென்டினாவிலையும் பல்வேறு பாதிரியார்கள் வந்து மக்களுக்கு ஆதரவா, இண்டிஜினியஸ் மக்களுக்கு ஆதரவா, இடதுசாரிகளுக்கு ஆதரவா வந்து இயங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த காலகட்டத்துல இதே போப் பிரான்சிஸ் அப்போ வந்து இந்த குவாந்த்ராஸ்க்கு ஆதரவா இருந்தார். அதாவது இந்த மக்கள் மீதான அடக்குமுறைகளை ஏவிக்கிட்டு இருந்த அரசுக்கு ஆதரவா வந்து இருந்தவர் தான் வந்து போப் பிரான்சிஸ். அதெல்லாம் வந்து அவர் மேல இருந்த மிகப்பெரிய ஒரு இழுக்கு. அந்த இலக்குல இருந்து விடுபட்டு வந்துட்டாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இந்த கடைசி காலகட்டங்கள் முழுக்க வந்து அவருடைய இந்த போப்பாண்டவர் காலகட்டம் முழுக்க அவர் வந்து ரொம்ப ரேடிக்கலா இருந்திருக்கிறாரு. ஒரு மனித சமூகத்துக்கு ஒரு ஒரு மனித சமூகத்தின் மீது ஒரு அன்பு கொண்டவராக தான் வந்து அவருடைய இறுதி காலங்களில் இருந்திருக்கிறாரு. போப்பா பதவியேற்றதுல இருந்து அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல தான் வந்து அவர் இருந்திருக்கிறாருங்கிறது தெரியுது. இப்போ இதுல இஸ்ரேலை பொறுத்தளவுல இஸ்ரேல்ல போப்பா இருந்தான்னா யாரா இருந்தான்னு இஸ்ரேலுக்கு ஓகே சொல்லணும். இஸ்ரேல் பண்றது எல்லாமே சரின்னு சொல்லணும். இல்லைன்னா உங்களை வந்து கொல்லுவாங்க. இல்ல உங்களை கொல்ல முடியாதுன்னா உங்களை அசிங்கமா பேசுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ட்விட்டு போட்டு டெலிட் பண்ணுவாங்க. இல்ல நீங்க இறந்துட்டீங்கன்னா துரதிருஷ்டவசமா இறந்துட்டீங்கன்னா கொண்டாடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கம். கல்ச்சரே இல்லாத ஒரு ஒரு பர்பேரியன் சொசைட்டி தான் வந்து இவங்க. ஸோ இந்த சைனிஸ்டுகள் வந்து கல்ச்சர் இல்லாத பர்பேரியன்ஸ். ஸோ அதனால இங்க அந்த மனித சமூகத்தினுடைய இந்த இன்றைய கால வளர்ச்சி நிலைக்கு அவனுங்க இன்னும் வரலைங்கிறது தான் அதை உறுதிப்படுத்துறாங்க. மனித தன்மையில இன்னும் அவனுங்க இந்த இந்த நிலைக்கு வந்து வரலைங்கிறத காலாகாலத்துக்கும் உறுதிப்படுத்துறாங்க. அதனுடைய ஒரு ஒரு கூறா வந்து நம்ம இந்த இந்த போப்பாண்டவர் இறந்து போனதை வந்து கொண்டாடினதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவ்வளவுதான் வந்து அவங்களுடைய கல்ச்சுரல் பரிணாம வளர்ச்சிங்கிறது. அவ்வளவுதான் வந்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்காங்க கல்ச்சுரலா. ஸோ அதான் வந்து காட்டுது. எனக்கு சொல்லிக்கிறானுங்க உலகத்திலேயே வந்து நாங்க தான் வந்து மோரல் ஆர்மி வச்சிருக்கிறோம், நாங்க தான் வந்து பிரின்சிபலோட இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிறானுங்க. நாங்க தான் உயர்ந்தவர்கள், காடினுடைய தேர்ந்தெடுப்பே நாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறானுங்க. ஆனா நடைமுறையில பார்க்கும்போது மனித குல சமூகத்துக்கு எந்த விதத்திலயும் வந்து இவனுங்க வளர்ச்சி அடைந்த சமூகமா காட்டிக்கல, ஒரு நாகரிகம் அடைந்த சமூகமா காட்டிக்கல. எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு பர்பரிக் சொசைட்டி மாதிரி தான் வந்து அவனுங்க நடந்துக்கிறானுங்க. அதுல இந்த மாதிரியான ஒரு போப்பாண்டவரின் உலகத்தினுடைய பல பல நபர்கள் மதிக்கக்கூடிய ஒரு மதத்தினுடைய மிக முக்கியமான குருமாரா இருக்கக்கூடிய போப்பாண்டவருடைய இறப்பையும் வந்து அப்படித்தான் வந்து அவனுங்க பார்த்திருக்காங்க. அதுதான் வந்து அவனுங்க நிரூபிக்கிறாங்க தொடர்ந்து. ஓகே, ஓகே தோழர். நம்ம அப்படி காசா இஸ்ரேல் போனதெல்லாம் அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி லெபனான்லயும் ஒரு விஷயம் பேசிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளா நம்ம பேசாம இருக்கோம். என்ன குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஹெஸ்புல்லா வந்து இந்த ஆயுதங்களை எல்லாம் வந்து திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி திருப்பி தொடக்கத்துல இருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஜோசப் ஆரோன் வந்து அதிபரா பதவி ஏற்றதுல இருந்து தொடங்கி இப்போ வரைக்குமே கடந்த ஒரு வாரத்து வரைக்குமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு லேடி நினைக்கிறேன் கழுத்துல வந்து அந்த ஸ்டார் இஸ்ரேல் இது பண்ணக்கூடிய ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஸ்டாரை கழுத்துல போட்டுக்கிட்டு தான் வந்து அவரை மீட் பண்ண வந்தாங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங். அப்பவே வந்து ஒரு 2 லேடியை அனுப்பிச்சு பேச வச்சிருந்தாங்க அமெரிக்க தரப்புல. அப்பவே வந்து எல்லாம் பேசிட்டு போகும்போது பெர்ரி வந்து சபாநாயகர் பெர்ரி வந்து நேரா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நாங்க எங்க நாட்டுக்கு
எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும். எந்த ரெசிஸ்டன்ட் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்னு சொல்லி அனுப்பிட்டாரு. பட் ஜோசப் ஆரோன் வந்து எ நான் ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாரி ஒரு வழுப்பலா, வளவளா, கொழகொழன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அதுல ஒரு 2 விஷயம் முக்கியமா நான் கவனிச்சேன். அம் ஹெஸ்புல்லா வந்து ஆயுதங்களை எல்லாம் திருப்பி குடுத்துறணும் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, இத வந்து அழுத்தம் குடுத்து அவங்கள வந்து வலுக்கட்டாயமா சொல்லி எல்லாம் நான் வந்து அவங்கள திருப்பி குடுக்க சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தை மூலமா செய்யலாம். இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள செய்ய சொல்றீங்க, செய்யலாம். ஆனா, இஸ்ரேல் வந்து தொடர்ந்து எங்க பகுதியில தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. அத வந்து நீங்க நிப்பாட்டாம எங்கள ஆயுதங்கள திருப்பி வாங்கன்னா எப்படி? நீங்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறத நிப்பாட்டிட்டு, எங்க நாட்டுல இருந்து வெளியில போயிட்டாங்கன்னா, இந்த ஆயுதத்துக்கே வேலை இல்லாம போயிரும். அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இவரு சொல்லி ஒரு 2 நாள்லயே வந்து திருப்பி வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் இன்னும் உள்ள போயிருக்குது. லெபனான் உள்ளுக்குள்ள இஸ்ரேல் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி, நாங்க என்ன வந்து கையெழுத்து போட சொன்னீங்க. அக்ரீமென்ட்ல கையெழுத்து போட்டு நாங்க ஒதுங்கிக்கிட்டோம். இனி வந்து லெபனான் ஆர்மி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அமைதியா ஹெஸ்புல்லா ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ அங்க லெபனான்ல இந்த சிச்சுவேஷன் இவங்க தாக்குதல் நடத்துறது, இன்னும் குறிப்பா சொல்லப்போனா நேரடியா வந்து லெபனான் ஆர்மி ராணுவத்து மேல தாக்குதல் நடத்தி ஒருத்தர் வந்து படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அ அங்க இருக்கக்கூடிய அரசு இப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஹிஸ்புல்லா வந்து இப்போதைக்கு என்ன பிரிப்பரேஷன்ல இருக்காங்க? இவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த அமைதி உடன்படிக்கை, அதுக்கு முன்னாடி வந்த யுஎன் ரெசல்யூஷன் 1701, இது எல்லாமே பேசுறது என்னன்னா, லிட்டானி ரிவருக்கும் தெற்கு பகுதியில ஹெஸ்புல்லா இருக்கக்கூடாது. அங்க வந்து ஒரு லெபனான் ஆர்மியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதே போல இஸ்ரேல் வந்து தன்னுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளை எல்லாம் விட்டுட்டு வெளியேறணுங்கிறது தான் அந்த ரெசல்யூஷன் நம்பர் 1701. அதை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் இப்ப இந்த பேச்சுவார்த்தையில முடிவா எட்டப்பட்டுச்சு. இப்ப அதுல அந்த அந்த முடிவின் பிரகாரம் ஹெஸ்புல்லா வந்து லிட்டானி ரிவருக்கு வடக்கு பக்கத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான் பேச்சு. அதே மாதிரிதான் போறேன்னு சொல்லி அவங்க வந்து இந்த சீஸ்ஃபயரை முழுமையா வந்து மதிக்கிறாங்க. இப்போ தெற்கு பகுதியில அவங்க எல்லாம் அந்த பகுதிகள் முழுக்க ராணுவம் வந்து உள்ள வந்துருச்சு. அவங்க கட்டுப்பாட்டுல தான் இப்ப இன்னைக்கு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணும், ஹிஸ்புல்லா வந்து ஆயுதங்களை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வியே தவறானது. ஏன்னா சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்ல அது கிடையவே கிடையாது. அப்படி ஓகே, நீங்க அதை விட்டுட்டு இல்ல அதுதான் வந்து கட்டாயமானது, அதை வந்து பண்ணிதான் ஆகணும்னா அதை பண்றதுக்கான வழிமுறை என்ன? இல்ல அப்படி பண்ணணும்னா நீங்க வந்து அவரு ஜோசப் அவன் சொன்ன மாதிரி இஸ்ரேல் முதல்ல தன்னுடைய ஆக்குபேஷனை வந்து நிறுத்தணும், அத்துமீறலை வந்து நிறுத்தணும். அதை பண்றதுக்கு ஒரு காலமும் இஸ்ரேல் வந்து தயாரா இல்லை. ஏன்னா இஸ்ரேலினுடைய நேச்சரே எக்ஸ்பான்ஷன் பண்றதுதான். ஸோ அதனால அது ஒரு காலம் நிறுத்தப்படுறது இல்லை. அப்படின்னா ஹெஸ்புல்லாவினுடைய அவசியம்ங்கிறது ஒரு காலமும் போகப்படுறது இல்லை. எப்பவுமே ஹெஸ்புல்லாவினுடைய அவசியம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இவங்களுக்கு எந்த ஜஸ்டிபிகேஷனும் கிடையாது. ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் அமைப்புங்கிறது உருவாகத்தான் செய்யும். ஹெஸ்புல்லா இல்லைன்னா இன்னொரு அமைப்பு உருவாகும். ஸோ அப்படிதான் வந்து போகுமே தவிர இதை வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை. ரெண்டாவது, நீங்க முதல்ல வந்து அவங்களை டிசார்மமெண்ட் பண்ணணும்னு சொல்றீங்கன்னா முதல்ல நீங்க வந்து ராணுவம் வந்து வலுவானதுங்கிறத நிரூபிச்சிருக்கணும். இப்ப இது வரைக்கும் வந்து உங்களால 5 பாயிண்ட்ல இருந்து இஸ்ரேல் ஆர்மியை வெளியேற்றவே முடியல. சண்டைக்கே நீங்க போகல. அவனை போக சொல்லி விரட்டல, இல்ல டிப்ளமேட்டிக்கா பேசி அவனை போக வைக்கல, எதுவுமே பண்ணல. உட்கார்ந்து இருக்கிறீங்க. சிரியால இருந்து தாக்குதல் நடத்துறானுங்க தீவிரவாதிகள். அவங்கள்ட்ட போய் நீங்க சண்டை போடல. அந்த ஊர் மக்கள் வந்து சண்டை போட்டு அவங்களை காப்பாத்திக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆர்மி நீங்க? நீங்க எப்படி வந்து இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பீங்க? ஸோ அதனால அதற்கான வழிமுறையே இந்த ராணுவத்துக்கிட்ட கிடையாது. இப்ப இதெல்லாம் இருந்ததுன்னா தான் வந்து நீங்க டிசார்மமெண்ட்டை பத்தி பேசணும். இப்போ ஹெஸ்புல்லாவும் அதை பத்தி பேசுவோம். இல்லைன்னா அதற்கான வாய்ப்பே கிடையாது. சரி, ஓகே, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஆனாலும் வந்து நான் டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணிதான் ஆவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வகையில நீங்க பண்ணுவீங்க? யாரு ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து ஆயுதத்தை வந்து பறிமுதல் பண்றது? எந்த சக்தி வந்து பறிமுதல் பண்றது? லெபனான் ஆர்மியா?
இல்ல அமெரிக்காவினுடைய ஆர்மி வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து ஆயுத பறிமுதல் வந்து பண்ணுமா? இது ஹெஸ்புல்லா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த ஆயுத பறிமுதல் வந்து நடக்கும். இல்லைன்னா யாராலையும் இங்க வந்து ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கக்கூடிய நிலையில இங்க யாருமே இல்ல. யாருக்கும் அந்த பவர் இல்ல. ஸோ அதனால ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கணும்னா ஹெஸ்புல்லா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் ஆயுதம் கிடைக்குமே தவிர, இல்லைன்னா அதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படியான ஒரு பவர்ஃபுல் சக்தி இந்த பகுதியிலயும் கிடையாது. புரியுது, புரியுது தோழர். பார்க்கலாம். அடுத்து என்ன நிகழ்வு நடக்க போகுது அடுத்தடுத்துன்னு. ஏன்னா அங்கேயும் ஏற்கனவே நம்ம போன வாரம் பேசியிருந்த மாதிரி நேத்து கூட, அதாவது நேத்துனா 24ஆம் தேதி வியாழக்கிழமை, அப்போ கூட வந்து ஒரு அந்த பிரேக் த அயன் ஸ்வாட், ஆமா பிரேக் த அயன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேஷனை ரன் பண்ணியிருக்காங்க. நேத்தும் வந்து தாக்குதல் பாலஸ்தீன் தரப்புல இருந்து காசா இஸ்ரேல் பார்டர்ல வடக்கு காசால நடந்திருக்குது. இது ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. வான்வழியா மக்கள் மீது அவங்க குண்டு போடுறது நிறுத்தல. அதே போல தரை வழியா வந்து இவங்களால எதிர்கொள்ள முடியல இஸ்ரேலால அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டிய கருத்துல உங்களுக்கு? இல்ல தோழர், வேற எதுவும் இல்ல. ஓகே. உங்களுக்கு மிக்க நன்றி தோழர், உங்க நேரத்துக்கு. நன்றி தோழர். தொடர்பு தோழர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.